ஹாய் வெல்கம் டு ப்ரைம் சிட்டி ப்ராப்பர்ட்டிஸ். நம்ம இப்போ பார்க்க போகிறது இண்டிபெண்டன்ட் பங்களா பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். அதோட எலிவேஷன் லுக் நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க. ஸோ நம்ம ரெண்டு வியூவாக இதை காமிக்கிறதுக்கு ரெடியாக இருக்கும். ஏன் அப்படின்னா ரெண்டு சைடுமே ரோடு இருக்குது. நார்த்து சைடில் 30 அடி ரோடு, அந்த வியூ தான் நீங்கள் இப்போ பார்த்துட்டு இருக்கீங்க. ஈஸ்ட் சைடில் 24 அடி ரோடு. ஸோ ஈஸ்ட் சைடு என்ட்ரன்ஸ் நம்ம இப்போ உள்ளே வரோம். இந்த பங்களா பார்த்திங்கன்னா ஒரு ஷூட்டிங் பங்களா போல் சூப்பராக ரெடி பண்ணியிருந்தாங்க. பில்டிங் பார்த்திங்கன்னா ஒரு 15 வருஷம் பில்டிங் இருக்கும். இன்டீரியர் வந்து சூப்பராக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. எக்ஸ்டீரியர் மட்டும் ஜஸ்ட் ஒரு ஒயிட் வாஷ் பண்ணி க்ளீன் பண்ணால் போதும், வீடு ரொம்ப சூப்பராக இருக்கும். ஒரு ஷூட்டிங் ஹவுஸ் வாடகை விட்டோம் அப்படின்னா ஸோ பர் மந்த்துக்கு 1 lakh ஈஸியாக கிடைக்கக்கூடிய லெவலில் இந்த பங்களா அந்த லெவலில் சூப்பராக இருக்குது. ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு ப்ரைம் ரெசிடென்ஷியல் லொக்கேஷன் சொல்லலாம். ஏன் அப்படின்னு சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஏரியா நல்ல டெவலப்மெண்ட் இருக்குது. நம்ம சென்னையோட சவுத் லொக்கேஷன் அப்படின்னா தாம்பரம் தான் சொல்லுவாங்க. ஸோ சென்னைக்கு சவுத்தில் இருக்கக்கூடிய அந்த தாம்பரமில் வெஸ்ட்டு சைடில் இருக்கக்கூடிய முடிச்சூரில் தான் இந்த வீடு வந்து அமைஞ்சிருக்கு. நம்ம சவுத்தில் இப்போ கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட் வந்திருக்கு. அது வந்து ஒரு பெரிய அட்வான்டேஜ். இந்த ஏரியாவோட சரௌண்டிங் ஃபுல்லாகவே அங்கே தான் இந்த ப்ராப்பர்ட்டியும் நமக்கு பிளேஸ் ஆகிருக்கு. ஸோ முடிச்சூரில் மெயின் ரோடுக்கு ரொம்பவே பக்கமாக இந்த ப்ராப்பர்ட்டி வந்து பிளேஸ் ஆகிருக்கு. ஸோ முடிச்சூரில் இருக்கக்கூடிய மணிமங்கலம் மெயின் ரோடு கட் ஆகும். முடிச்சூர் மெயின் ரோட்டில், அந்த மணிமங்கலம் மெயின் ரோட்டில் ஜஸ்ட் ஒரு 100 மீட்டர் டிஸ்டன்ஸில் இந்த ப்ராப்பர்ட்டி வந்து பிளேஸ் ஆகிருக்கு. கிட்டத்தட்ட 1.5 கிரவுண்ட் ப்ராப்பர்ட்டி லேண்டு பார்த்திங்கன்னா அதில் 4500 ஸ்கொயர் ஃபீட் பில்டிங் வந்து டெவலப் பண்ணியிருக்காங்க. 4 பெட்ரூம் வீடு, சூப்பராக சினிமா ஷூட்டிங் ஹவுஸ் டைப்பில் ஒரு ஹை லுக்காக ரெடி பண்ணியிருக்காங்க. ஜஸ்ட் ஒரு ஒயிட் வாஷ் பண்ணால் போதும், வீடு சூப்பராக இருக்கும். 24 hours வாட்டர் இருக்குது, நல்ல வாட்டர் கிடைக்குது. நார்த்து ஈஸ்ட் கார்னர் ப்ராப்பர்ட்டி, நல்ல ஒரு ரெசிடென்ஷியல் லொக்கேஷன், மெயின் ரோடுக்கு ரொம்பவே பக்கமாக இருக்குது. ஸோ இந்த 1.5 கிரவுண்ட் ப்ராப்பர்ட்டி பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ஸ்கொயர்டாக பிளேஸ் ஆகிருக்கு. 60க்கு 60 சைஸ் அந்த மாதிரி பிளேஸ் ஆகிருக்கு. நார்த்து சைடில் 60 அடி, ஈஸ்ட்டு சைடில் 60 அடி. கீழே ஒரு 2 கார் பார்க் ஸ்பேஸ் விட்டு நல்ல ஒரு செட்பேக் கம்ப்ளீட்டாக விட்டுட்டு போர் போட்டு 24 hours வாட்டர் கிடைக்கிற மாதிரி இந்த வீடு வந்து ரெடி பண்ணியிருந்தாங்க. இன்டீரியரில் ரொம்பவே நல்லா இருக்குது. ஜஸ்ட் ஒரு ஒயிட் வாஷ் தான் நான் சொல்கிற மாதிரி. ஏன்னா வீடு அவ்வளோவும் சூப்பராக இருக்குது. நல்ல ஒரு ஸ்ட்ரக்சர் பிளான் சூப்பராக கொடுத்துருக்காங்க. 24 hours வாட்டர் கிடைக்கும், நல்ல வென்டிலேஷன் கிடைக்கும், எப்பயுமே ஏர் சர்க்குலேஷன் இருந்துகிட்டே இருக்கும். வுட் ஒர்க்லாம் பண்ணியிருக்காங்க. மாடுலர் கிச்சன் இருக்குது, லாஃப்ட் வச்சுருக்காங்க, கபோர்டு ஒர்க்லாம் பண்ணியிருக்காங்க. பாத்ரூம்ஸ் நல்ல பெரிய ரூம்ஸை பாத்ரூமாக கொடுத்துருக்காங்க. பெட்ரூமும் நல்ல ஒரு மாஸ்டர் பெட்ரூம் சைஸில் 3 பெட்ரூம் கொடுத்துருக்காங்க. ஒரு ஸ்மால் பெட்ரூம் இருக்குது. நல்ல ஒரு ஹை லுக் பில்டிங் போல் அழகாக ரெடி பண்ணியிருந்தாங்க. ரெடி டு மூவ் கண்டிஷனில் இருக்குது. வேக்கன்ட் பொசிஷனாக இருக்குது. இப்போது உங்களுக்கு எந்த ஒரு டவுட் அப்படின்னாலும் இமீடியட்டாக கால் பண்ணுங்கள். டாக்குமெண்ட் கிளியர்டாக இருக்குது. அப்ரூவ்டு ப்ராப்பர்ட்டி இது. ஸோ இந்த ப்ராப்பர்ட்டியில் கரண்ட்டாக ஒரு 50 lakhs மட்டும் லோன் இருக்குது. லோன் நம்ம க்ளோஸ் பண்ணி கொடுத்துடலாம். இல்லை அப்படின்னா ஸோ நீங்கள் ஏதாச்சும் லோன் போகிறீங்க அப்படின்னா அப்படியே நம்ம ட்ரான்ஸ்ஃபரும் பண்ணிக்கலாம். ஸோ டாக்குமெண்ட் கிளியராக இருந்தால் தான் அவங்க லோனே தருவாங்க. நமக்கு மேக்ஸிமம் தெரிஞ்ச விஷயம். அதையும் வேறு எந்த ஒரு டவுட் அப்படின்னாலும் இமீடியட்டாக கால் பண்ணுங்கள். இந்த ப்ராப்பர்ட்டிக்கு உண்டான டீட்டெயில் நான் சொன்ன மாதிரி 1.5 கிரவுண்ட் லேண்டில் 4500 ஸ்கொயர் ஃபீட் பில்டப் டெவலப் பண்ணியிருக்காங்க. கீழே நல்ல ஒரு 2 பெட்ரூம் கொடுத்துருக்காங்க. மேலே ஒரு 3 பெட்ரூம், அதாவது 4 பெட்ரூம் ப்ளஸ் ஒரு ஸ்டடி ரூம் அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. மொத்தமாக 5 பெட்ரூம் வீடு இது. ரெடி டு மூவ் கண்டிஷனில் இருக்குது. பெட்ரூம் சைஸும் நல்லா பெருசாக கொடுத்துருக்காங்க. ஒரு ஸ்டடி ரூம் கொடுத்துருக்காங்க. ஒரு பெரிய லிவிங் ஏரியா கொடுத்துருக்காங்க. லிவிங் ஏரியா பக்கத்தில் டைனிங் ஏரியா கொடுத்துருக்காங்க. நிறைய பேர் நல்ல செட்பேக் விட்டு கார் பார்க் விட்டு நல்ல ஒரு கிரவுண்டுக்கு மேலே நம்மக்கிட்டே கேட்டிருந்தீங்க. ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு வேணும், ஃப்யூச்சரில் நம்ம போய் தங்குறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இது உங்களுக்கான ஒரு வீடாக கிடச்சிருக்கு. யூஸ் பண்ணிங்க. எந்த ஒரு டவுட்னாலும் கால் பண்ணுங்கள். சைட் பார்த்துட்டு கூட ஃபர்தராக பேசலாம். சைட் பார்க்கணுன்னு நினைக்கிறவங்க
ஒரு ஆஃப் டே முன்னாடி சொன்னால் போதும். கீ அரேஞ்ச் பண்ணிவிட்டு நான் கன்ஃபார்ம் பண்ணதும் நீங்கள் வந்து பார்த்துடலாம். சைட் பார்த்துட்டு ஃபர்தராக டிஸ்கஸ் பண்ணலாம். ப்ரைஸ் நெகோஷியேட் பண்ணிக்கலாம். ஒரு சூப்பரான ப்ராப்பர்ட்டி. நார்த்து ஈஸ்ட்டு கார்னர் ப்ராப்பர்ட்டி. நார்த்தில் 30 அடி ரோடு, ஈஸ்ட்டில் 24 அடி ரோடு, 60க்கு 60 சைஸில் 1.5 கிரவுண்டில் 5 பெட்ரூம் வச்ச மாதிரி இந்த பங்களா வந்து ஸோ ரெடியாக இருக்குது. ஜஸ்ட்டு க்ளீன் பண்ணிவிட்டு பெயிண்ட் பண்ணால் போதும், வீடு பர்ஃபெக்டாக அமைஞ்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் நம்ம டெரஸில் வந்து ஒரு ஃபங்க்ஷன் எதனா பண்ணால் கூட அதுக்கு எதே மாதிரி ஒரு சின்ன ரூமும் வச்சுருக்காங்க. நல்லா செட்பேக் விட்டுருக்காங்க. டெரஸும் பார்த்தீங்க, கிரவுண்ட் ஃப்ளோர் பார்த்தீங்க, ஃபஸ்ட் ஃப்ளோர் பார்த்தீங்க, அவுட்லுக் பார்த்தீங்க. இங்கேருந்து மெயின் ரோடு ஜஸ்ட் ஒரு 100 மீட்டர் சொன்னேன், அந்த வியூவும் நான் உங்களுக்கு காமிக்கிறேன், நீங்கள் பார்க்கலாம். ஸோ ரெஸ்ட் ரூமும் இங்கேயே இருக்குது. ஃபங்க்ஷன் எதனா நீங்கள் ஒரு பந்தல் போட்டு பண்ணுறீங்க அப்படின்னா ஸோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரெடி டு மூவ் கண்டிஷனில் இருக்குது. டாக்குமெண்ட் க்ளீனாக இருக்குது. நார்த் ஈஸ்ட் கார்னரு 1.5 கிரவுண்ட் ப்ராப்பர்ட்டி. அதுதான் அந்த ரோட் வியூ. ஸோ வண்டியெலாம் போயிட்டு இருக்குது, நீங்கள் பார்க்கலாம். ஸோ அந்த ரோட்லேருந்து ஜஸ்ட்டு அதுதான் மணிமங்கலம் மெயின் ரோடு. அந்த மெயின் ரோட்லேருந்து தான் ஜஸ்ட்டு ஒரு 100 மீட்ரு தான். இங்கேருந்து பார்த்தா உங்களுக்கு ரோடு வியூவே தெரிஞ்சிச்சு, நீங்களே பார்த்துட்டீங்க. ஸோ நம்ம எதையும் மறைக்க வேண்டியதில்லை, கரெக்டாக சொல்லி நம்ம பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ உங்களுக்கான ஒரு வீடு, ஒரு நல்ல ஒரு பங்களான்னு சொல்லலாம். எந்த ஒரு டவுட்னாலும் கால் பண்ணுங்கள். 1.5 கிரவுண்டு ப்ராப்பர்ட்டி. டாக்குமெண்ட் க்ளீனாக இருக்குது. 60க்கு 60 சைஸு. நார்த் ஈஸ்ட் கார்னர் ப்ராப்பர்ட்டி. 4500 ஸ்கொயர் ஃபீட் பில்டிங் டெவலப் பண்ணியிருக்காங்க. சூப்பர் பில்டப்னு பார்த்தா இன்னும் கூடவே போகும். ஸோ நமக்கு அப்ரூவ்டு இருக்கிற அந்த சைஸே நம்ம சொல்லியிருக்கோம். கார் பார்க் ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. நல்லா செட்பேக் விட்டுருக்காங்க. ரெடி டு மூவ் கண்டிஷனில் இருக்குது. கம்ப்ளீட் ஒயிட் வாஷ் பண்ணால் போதும், வீடு சூப்பராக இருக்குது. ரெண்டலும் நல்லா கிடைக்கக்கூடிய ஒரு பில்டிங் தான். ஒருவேளை இன்வெஸ்ட் பண்ணுறீங்க, ரெண்டல் வேணும் அப்படின்னா தாராளமாக கிடைக்கும். பெரிய அட்வான்டேஜ் இப்போ கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட் நமக்கு இந்த ஏரியா சரௌண்டிங் கிடச்சிருக்கு. ஸோ நல்ல டெவலப்மெண்ட் இருக்கக்கூடிய ஒரு ஏரியா வந்து இந்த முடிச்சூர்ன்றது. தாம்பரம் வெஸ்ட்டில் சூப்பராக டெவலப் ஆகிட்டு இருக்கக்கூடிய ஒரு ஏரியா தான் அது. உங்களுக்கு டவுட் இருக்குது அப்படின்னா நீங்கள் செக் பண்ணிக்கலாம். மற்றபடி எந்த ஒரு டவுட்னாலும் எனக்கும் கால் பண்ணுங்கள், நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்ம டிஸ்கிரிப்ஷன்லேயும் ஆட் பண்ணுறோம். ஸோ இந்த ப்ராப்பர்ட்டிக்கு உண்டான ரேட்டு 2 கோடியே 10 லட்ச ரூபா சொல்கிறாங்க. நெகோஷியேட் பண்ணிக்கலாம். இதே டைப்பில் 2 போஸ்ட்னால் ஒரு சின்ன ஸ்கொயர் ஃபீட்டில் 2200 ஸ்கொயர் ஃபீட்டில் ஒரு வீடு ஒன்று நான் ஆல்ரெடி போஸ்ட் பண்ணியிருந்தேன். ஒருவேளை ஸ்மால் பட்ஜெட்டில் நீங்கள் எதனா பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா அதுவும் நம்ம பார்க்கலாம். அந்த ப்ராப்பர்ட்டியோட வேல்யூ 1.5 crore வரும். இந்த ப்ராப்பர்ட்டி 2.1 crore வருது. நெகோஷியேட் பண்ணிக்கலாம். மெயின் ரோடு பக்கத்தில் ரெண்டுமே இருக்குது. எந்த ஒரு டவுட்னாலும் கால் பண்ணுங்கள். சைட் பார்க்கணுன்னு நினச்சா ஆஃப் டே முன்னாடி கால் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.